வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடியோவில் யூடியூப்பில் ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இப்போ நம்ம யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பல வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். என்ன மாதிரி யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குறவங்க எக்கச்சக்கமான பேர் இந்த விஷயத்தை தான் தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திருப்பி திருப்பி சொல்லியிருப்பாங்க. ஸோ தொடர்ச்சியாக வீடியோ போடுறது ரொம்ப முக்கியம் யூடியூப்பில். அதாவது அதிகமாக வீடியோஸ் போடுறதை விட தொடர்ச்சியாக வீடியோஸ் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அதை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் டெய்லி ஒரு வீடியோ தாங்க அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். 30 நாள் ஒரு மாதத்துக்குனா 30 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக ஒரு வாரத்துக்கு 4 வீடியோ தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 16 வீடியோ தான் வருது. ஸோ வீடியோஸுடைய எண்ணிக்கை வந்துட்டு குறைச்சிட்டேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. நம்மக்கிட்ட மொத்தம் 3 சேனல்ஸ் இருக்குது. BabaRK Vlogsனு ஒரு சேனல் இருக்குது, இது BabaRK Tech அண்ட் BabaRK Talksனு ஒரு சேனல் இருக்குது. இந்த 3 சேனல்லையுமே வந்துட்டு வீடியோஸ் போடணும் இல்லையா? 3மே அப்ரூவலான சேனல் தான். ஸோ வீடியோ போடாமல் இருக்கிறது ரொம்ப தப்பு. அதுலேயும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 90,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட vlog சேனலில் இருக்கீங்க. அண்ட் நம்மளோட டெக் சேனலில் 23,000 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. நம்மளுடைய டாக்ஸ் சேனல் BabaRK டாக்ஸ் சேனலில் 3,500 ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாரையுமே மதிக்கணும், எல்லாருக்கும் கண்டென்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் நான் கம்மி பண்ணிவிட்டு மற்ற சேனல்லையும் நம்ம வீடியோஸ் போடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் மெயினாக கம்மி பண்ணேன். ஸோ யாரும் தவறாலாம் எடுத்துக்க வேணாம். நீங்கள் எல்லா சேனல்லையுமே வந்துட்டு உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இதில் கொஞ்சம் வீடியோஸை கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ வாரத்துக்கு 4 வீடியோஸ் செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு நைட்டு 8 மணிக்கு நாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நான் வீடியோஸை கம்மி பண்ணனால ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய அனலிட்டிக்ஸ் வந்துட்டு கம்மியாயிருக்கு. அதாவது அனலிட்டிக்ஸ் அப்படின்னா இப்போது நம்மளோட சேனலுக்கு 48 ஹவர்ஸ் வியூஸ் வருது இல்லையா, இம்ப்ரெஷன்ஸ் வருது. இம்ப்ரெஷன்ஸ்னால் என்னன்னா நம்ம சேனலில் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எவ்வளோ பேருடைய ஹோம் பேஜில் போயிட்டு காமிக்குது அப்படிங்கிறது தான் இம்ப்ரெஷன்ஸ், கிளிக் த்ரூ ரேட். இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம், இம்ப்ரெஷன்ஸ் 1 lakh அப்படின்னு இருக்கும். அப்போ 1,00,000 பேர்த்துடைய ஹோம் பேஜில் உங்களுடைய வீடியோஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். டிஸ்பிளே ஆச்சு அப்படின்னாலே வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வியூஸ் வராது. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ அவங்க கிளிக் பண்ணி பார்க்கணும். கிளிக் பண்ணி பார்த்தா தான் ஒரு வியூ அப்படிங்கிறதுக்கான ஒரு கணக்கு. அதே மாதிரியே சில பேர் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு அடுத்த செகண்டே வெளியில் வந்துட்டாங்கன்னா அதனாலையும் எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு 30 செகண்டாவது நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு அவங்க பார்க்கணும். ஸோ அந்த இம்ப்ரெஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக வந்துட்டு குறையும் எப்போ நாம் கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணும்போது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு 4 வாரம். ஸோ 4 வீடியோஸை மந்த்லி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? மாதத்துக்கு 4 வீடியோ. இதை நீங்கள் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா வெறும் 2 வீடியோ தான் போடுறீங்க அல்லது 3 வீடியோ போடுறீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்துட்டு வியூஸ் வந்து டவுன் ஆனது உங்களுக்கு தெரியும். ஸோ இம்ப்ரெஷன்ஸும் டவுன் ஆகிருக்கும், வியூஸும் வந்து டவுன் ஆகிருக்கும். ஸோ இம்ப்ரெஷன்ஸ் அதிகமாக ஆனால் தான் வியூஸ் அதிகமாகும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு 1,00,000 பேர்த்தோட ஹோம் பேஜில் நம்ம வீடியோஸ் காமிக்குது. அதில் ஒரு 1000 பேர் நம்ம வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறாங்கன்னா அதுவே 10,00,000 பேருடைய ஹோம் பேஜில் நம்ம வீடியோஸ் காமிக்கும் போது இம்ப்ரெஷன்ஸ் 10,00,000 இருக்கும்போது என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வியூஸும் வந்துட்டு அதிகமாகும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இம்ப்ரெஷன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அதிகமாகணும். அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக வியூஸும் வந்துட்டு நமக்கு அதிகமாகும். ஸோ நீங்கள் கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணும்போது இந்த இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக டவுன் ஆகும். இப்போ நாம் டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அப்போ 365 நாளைக்கு 365 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 365 வீடியோஸை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருந்து திடீர்னு வந்துட்டு 16 வீடியோன்னு மாற்றிட்டோம் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? வீடியோஸோட எண்ணிக்கை குறைஞ்சனால டக்குன்னு ஒரு டிக்ரீஸை வந்துட்டு உங்களோட இம்ப்ரெஷன்ஸில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ உங்களோட இம்ப்ரெஷன்ஸ் குறையும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வியூஸும் வந்துட்டு குறையும். எனக்கும் அதுதான் நடந்திருக்கு. பட் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை 100% இருக்குது. ஸோ நம்மளோட 3 சேனல்ஸுடைய லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் போடுற வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். ஸோ 3 லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நம்மளோட 3வது சேனல் இருக்குது இல்லையா, BabaRK டாக்ஸ், அதில் ஷார்ட் வீடியோஸாக போடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ என்ன மாதிரி ஷார்ட் வீடியோஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறதையும் உங்களோட ஐடியாஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மச்சீஸ் இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கன்சிஸ்டன்சி அப்படின்னா அதிகமாக வீடியோஸ் போடுறது கிடையாது, தொடர்ச்சியாக வீடியோஸ் போடணும். நீங்கள் வாரத்துக்கு 3 வீடியோ போடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை நிப்பாட்டாமல் கரெக்டாக போட்டுகிட்டே இருங்க. வாரத்துக்கு 4 போடுறீங்களா, அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருங்க. வாரத்துக்கு 7 போடுறீங்களா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. ஆக மொத்தம் அதை நிப்பாட்டாதீங்க. அப்படி சப்போஸ் நிப்பாட்ட போகிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் முன்கூட்டியே வந்துட்டு நீங்கள் ஒரு பிளான் வச்சுக்கோங்க. சரி, வாரத்துக்கு 7 வீடியோஸ் போடுறோம், 7 போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ போடுவோம். அந்த 2 வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம ஒவ்வொரு வாரமும் கரெக்டாக போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே பல்காக நிறையா வீடியோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் டப்புன்னு கம்மி பண்ணுறது, திருப்பி அதிகப்படுத்துறது, திருப்பி கம்மி பண்ணுறது, இப்படி பண்ணிங்கன்னா யூடியூப் அல்காரிதம் கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆயிரும், நமக்கு வியூஸே போகாது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க மச்சீஸ். ஸோ அவ்வளோதான் மேட்ரு.
நன்று. இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை. இல்லை அப்படின்னா யோசிக்காமல் அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தட்டி விடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். See you next video, machis. Until then, bye from Baba. Bye.